அறிவுரைப்படி அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவியை நயவஞ்சகமாய் கற்பழித்த ஞானசேகரனையும் கண்ணியம் காத்த ராவணனையும் வேறுபடுத்தி காட்டவே இந்த வீடியோவை வெளியிடுகின்றோம். பொதுவாகவே ராவணனை காமுகன் என்றே தீர்ப்பிட்டு விடுகின்றோம். ஆனால் ஒரு வழக்கு நீதிமன்றத்து விசாரணத்துக்கு வரும்போது தானே குற்றத்தின் கராகரத்தை குறைத்திடும் காரணங்கள் வெளிப்படும். மிட்டிகேட்டிங் ஆர் அட்டனுவேட்டிங் சர்க்கம்ஸ்டான்சஸ். உதாரணமாக உண்மையே உன் விலை என்ன என்ற படத்திலே வருவது, ஒரு பெண்ணை ஒருவன் கற்பழிக்க முயல்கையிலே அவன் பிடியிலிருந்து அவளையை காப்பாற்ற அவனை கொலை பண்ணி விடுகின்றான் மற்றொருவன். வழக்கு நீதிமன்றத்துக்கு வருகின்றது. நீதிமன்றத்திலே உண்மை வெளிவருகின்றது. அவன் நிரபராதியாக விடுவிக்கப்படுகின்றான். இதை கம்பராமாயணத்து ராவணனுக்கும் பொருத்தி பார்ப்போம். அவன் சீதையை தூக்கி ஓடியது காமவெறியால் அல்ல, பழிவாங்கும் எண்ணத்தால். எப்படி? அவனது தங்கை சூர்பனகை லக்குவன் மீது காதல் கொண்டால் உடனே அவளது செவியையும் மூக்கையும் மறுத்து விட்டான் லக்குவன். இது தேவைதானா? அவுட் ஆஃப் ப்ரப்போர்ஷன். அவள் நேரே போய் இரத்தம் வடிய அண்ணன் ராவனிடம் முறையிட்டாள். இது ஏற்கனவே காட்டுப்பை. கொட்டு சத்தம் கேட்டால் விடுமோ? வஞ்சனம் பூண்டு ராமனையும் இலக்குவனையும் தேடி புறப்பட்டான். சீதை தான் அகப்பட்டாள். தூக்கி பறந்தான். ஆயினும் எவ்வளவு மரியாதையோடு சீதையை நடத்தினான் பாருங்கள். சீதையை தீண்டவும் இல்லை, கற்பழிக்கவும் இல்லை, கொலை பண்ணவும் இல்லை. எனினும் அவனை இரக்கமற்ற அரக்கன் என்று கம்பர் வர்ணித்து விட்டார் கம்பராமாயணத்திலே. ஆகவே வழக்கு நீதிமன்றத்திற்கு வருகின்றதாம். காண்க அண்ணாவின் நாடகம் நீதி தேவனின் மயக்கம். அங்கே புராணங்களில் இருந்தே கேள்விகளை அடுக்கி அடுக்கி கேட்கின்றார் இந்த ராவணன். சிறுத்தொண்ட நாயனார் பாலகனை பறிகொடுத்தாரே, அது இரக்கமா? துரோண தாழ்ந்த இனத்து ஏகலைவனின் கட்டை விரலை வெட்டி வாங்கினாரே, அது இரக்கமா? பரசுராமர் தாய்ந்தலை வெட்டினாரே, அது இரக்கமா? இப்படி 1000 கேள்விகளை கேட்கவே நீதிபதி திணறுகின்றார், மயக்கம் அடைந்து விடுகின்றார். இராவணன் வெற்றி நடை போட்டு வெளியேறுகின்றான். கம்பர் இடறி விடுகின்றார். ஆனால் நம்மவன் ஞானசேகரன் கதை என்ன? நயவஞ்சமாக அல்லவா கற்பழித்து விட்டான் அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவியை. ஆனாலும் வருமுன்காப்பது அறிவிடமை என்பதற்காகவே நம்முடைய கல்லூரி மாணவிகளுக்கெல்லாம் ஞான சித்தரது பாடலை நினைவுபடுத்துகின்றேன். குதிரை கட்டிய லாயத்திலே மனக்கோட்டையிலே சந்தை பேட்டையிலே எதிரி தான் வந்து தட்டுகிறானதை ஏனென்று கேளடி ஞான பெண்ணே. மனக்கதவை திறந்து விடாதீர் மாணவியரே, எவனுக்கும் மானம் கட்டு போய்விட வேண்டாம்.